பிரைஸ் தி லார்ட். ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளிலும் கூட எங்களோட இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டை வாக்கு பண்ணதின்படியே ஜெயத்தின் ஆண்டாய் உங்களோட ஒரு வாழ்க்கையில் நிறைவேற்றுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் சொன்னது போல இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானித்து வந்து கொண்டிருக்கிற வாக்குத்தத்த தலைப்பு இந்த ஆண்டு 2025 இது இயர் ஆஃப் விக்ட்ரி அப்படின்னு கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்காரு இல்லையா? இந்த ஆண்டில் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதே தலைப்பில் இப்போது நான் என்ன உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன் அப்படின்னா, எந்த 3 காரியம் நம்மளோட வாழ்க்கையில் ஜெயத்தை தரும். இந்த 3 காரியம் நம்மளோட வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தோல்வியே இல்லை. எப்போவுமே நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஜெயாலியாக வாழலாம். அது என்னன்னு நான் சொல்லட்டுமா? 1, நேம் ஆஃப் த லார்ட். கர்த்தரின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மளோட வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் நம்மளோட வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கும். 3வது காரியம் இயேசுவுக்குள்ள இருக்கிற விசுவாசம், ஃபெய்த் இன் ஜீசஸ், அதுவும் நம்மளோட வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கும். இந்த 3 காரியத்தையும் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாமா? முதலாவது நேம் ஆஃப் ஜீசஸ். இதை நான் சொன்ன உடனேவே நேம் ஆஃப் த லார்ட்னு சொன்னோன்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர ரொம்ப ஃபேமஸான இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, டேவிட் அண்ட் கோலியாத். தாவீது கோலியாத்தோட ஒரு ஈக்குவலான ஒரு ஆப்பனண்ட்டே கிடையாது. அவன் ரொம்ப சிறியவன். ஆனால் கோலியாத் ரொம்ப ரொம்ப பெரிய பலசாலி. சரீர பிரகாரமாக எவ்வளோ பலன் அவனுக்கு இருக்குன்னு வசனம் சொல்லுது. அதே மாதிரி அவனுக்கு உண்டான எல்லா வெப்பன்ஸையும் அழகா டீட்டெயில்டாக சொல்லி நம்மளை அச்சுறுத்துற மாதிரி தான் வசனங்கள் இருக்கு. ஆனா தாவீது எப்படி கோலியாத்தை ஜெயம் பெற்றான் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். நேச்சுரலா அவனால வின் ஆகவே முடியாது. தட் இஸ் a சூப்பர் நேச்சுரல் விக்ட்ரி. எப்படி வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த வசனத்தை பாருங்களேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்தோட செகண்ட் ஹாஃப் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் உடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அப்போ நான் பட்டயத்தை வச்சுட்டு வரல, ஸ்வாடை நம்பி வரல, என்னோட ஆள் பலத்தையோ என்னோட பிசிக்கையோ நம்பி நான் வரல. நீ தூஷிக்கிறியே, நீ நிந்திக்கிறியே, அந்த கர்த்தரோட நாமத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்றான். முடிவில் யாருக்கு வெற்றின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இயேசுவோட நாமத்துல, கர்த்தரின் நாமத்துல நமக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. நான் உங்களுக்கு இன்னொரு இன்சிடென்ட் காமிக்கிறேனே, வாங்கல. ஆக்ட்ஸ் 19வது அதிகாரம் 15-16. இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு புதிய ஆங்கிள் நமக்கு காட்டும். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. அதாவது பொல்லாத ஆவி என்ன சொல்லுதான், பவுலை தெரியும் எனக்கு, இயேசுவை தெரியும், நீ யாரு அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து கேட்குது. யாரை கேட்குதுன்னு நீங்க பாருங்களேன். 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். அதாவது ஈவில் ஸ்பிரிட்டுக்கு எதிராக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றாங்க. ஆனா அந்த ஈவில் ஸ்பிரிட் என்ன பண்ணுச்சு, அது பயந்து ஓடி விடுதலை அந்த இடத்துல உண்டாகல, மாறாய் அந்த ஈவில் ஸ்பிரிட் அவங்கள அட்டாக் பண்ணிடுச்சு. எதனால அப்படின்னு இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஏன்னா இயேசுவின் நாமம் எப்பவுமே நமக்கு ஜெயத்தை தான் தரும். ஆனா இந்த இடத்துல ஏன் இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனேவே அந்த ஈவில் ஸ்பிரிட் எனக்கு இயேசுவை தெரியும், பவுலை தெரியும், நீ யாரு அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னா, அவங்க உண்மையாய் உத்தமமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவங்க அங்க அறிக்கை செய்யல, யூஸ் பண்ணல. அங்க அவங்க மந்திரவாதிகளாகிய யூதர்கள், அவங்களுக்கு ஃபேம் கிடைக்க, அவங்களுக்கு அங்க பெருமை உண்டாக, அவங்க கிரேட்னு காமிக்க அந்த ஈவில் ஸ்பிரிட் முன்னாடி இயேசுவோட நாமத்தை யூஸ் பண்ணாங்க. இந்த வேளையில, இந்த 2025ல நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்தவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் நாமம் எவ்வளவு வல்லமையான நாமம், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அறிந்தவர்களா நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு நிச்சயமாய் ஜெயம் கிடைக்குங்க. ஏன்னா ஆக்ட்ஸ் 3வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா,
வாங்கல என்னோட கூட அந்த இடத்துல நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வேர்ஸ். அந்த வேர்ஸ் என்ன அப்படின்னா, என்கிட்ட வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை, ஆனா என்கிட்ட அதெல்லாம் விட விலை மதிப்பில்லாத இயேசுவோட நாமம் இருக்கு, அதை நான் உனக்கு தரேன் அப்படின்னு பேதுரு சொல்லும் பொழுது அந்த நாமத்தை சொன்ன உடனேவே அந்த கால் வராதவன், அந்த ஒரு லேமேன், முழங்கால் அவன் பிறவிலிருந்து நடக்க முடியாதவன் துள்ளி குதிச்சு எந்திரிச்சு அலங்கார வாசலுக்குள்ள பிரவேசித்தான்னு வசனம் சொல்லுதுங்க. அப்பனா இந்த இடத்துல பாத்தீங்களா, இயேசுவின் நாமம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்களா? ஏன் பேதுருக்கு ஏன் அந்த இயேசுவின் நாமம் வல்லமையா இன்ஸ்டன்டா அப்படி வர்க்காச்சு அப்படின்னா, பேதுரு கர்த்தருக்குள்ள இருக்கிறவன், பேதுரு இயேசுவோட உலாவுனவன், பேதுரு இயேசு யாருன்னு அறிந்தவன். அப்படி நீங்க இப்பொழுது இயேசுன்ற நாமத்தை நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயம் பெற உபயோகிக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துன்றவர் எனக்காக பிறந்தாரு, அவர் தேவகுமாரன், அவர் தேவகுமாரன். ஏன்னா பேதுருக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது இல்லையா, இயேசு தேவகுமாரன், சன் ஆஃப் காட் அப்படின்ற வெளிப்பாடு பேதுருக்கு இருந்தது. அதே மாதிரி இயேசு எனக்காக தான் மரித்தாரு, மூன்றாவது நாள் உயிரோட எழும்பினாரு அப்படின்ற சத்தியத்தை மட்டும் நீங்க விசுவாசிச்சு உங்களோட டெட்லி சிச்சுவேஷன், உங்களோட பயமான சிச்சுவேஷன் முன்னாடி இயேசுவோட நாமத்தை அறிக்கை செய்யுங்க. அந்த சிச்சுவேஷன் மாறுதலா முடியும். அந்த காரியம் அப்படியே கோலியாத் மேல எப்படி தாவீதுக்கு ஜெயம் கிடைச்சிச்சோ, இந்த முடவன் எப்படி நடந்தானோ அதே மாதிரி உங்களோட காரியத்துல நீங்க ஜெயம் பெறுவீங்க. இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயம் உள்ளவரா ஒரு நாளும் நம்மளோட அன்றாட சிச்சுவேஷன் மேல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம நம்பி அறிக்கை செய்யும் பொழுது நம்ம ஜெயத்தை பார்ப்போங்க. அடுத்த காரியம் நான் சொன்னேன் இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இதை சொல்லிட்டே இருந்தா நம்மளுக்கே ஒரு வல்லமை வருங்க. வாங்க என்னோட கூட சேர்ந்து நம்ம எக்ஸோடஸ் சாப்டர் 12க்கு வாங்கல. யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல 13வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும், அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன், நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இது என்ன ரத்தம்? ஒரு ஆட்டுக்குட்டியோட ரத்தங்க. ஒரு ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை ஹிசோப்ல எடுத்து அவங்களோட நிலக்கால பூசுறாங்க. அந்த டோர் போஸ்ட்ல பூசணும்னு அது மார்க்கம், அது ஒரு அடையாளமா. சங்கார தூதன் வரும் பொழுது, அழிவின் தூதன் வரும் பொழுது, வாதை உண்டாக்குற தூதன் வரும் பொழுது அதை பார்த்தோன்னே, அந்த மார்க்க பார்த்தோன்னே அவன் கடந்து போயிடுவானா, அவன் பாஸ் ஓவர் பண்ணிடுவானா. அப்படின்னா என்ன? அழிவு வராது, வியாதி வராது, மரணம் வராது. அப்போ நம்ம ஒரு ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தம், கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தத்தை நிலக்கால பூசினாலே இவ்வளோ பெரிய பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னா, நமக்காகவே பாவம் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு, இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டாரே, அந்த ரத்தம் நம்மளை சும்மா விட்டுருமா? அந்த ரத்தம் நம்மளை விட்டு கொடுத்துருமா? அந்த ரத்தம் நம்மளை பாதுகாக்குமே, அந்த ரத்தம் நம்மளை ஜெயிக்க வைக்குமே. இந்த நாள்ல விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிங்க. அவங்க அந்த நாள்ல வீடுகள்ல பூசினாங்க நிலக்கால. இன்னைக்கு நம்ம விசுவாசத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்மளோட சிரசுல, நம்மளோட நெத்தியில, நம்ம வீட்டுல, நம்ம வாகனங்கள்ல, நம்ம பிள்ளைகள் மீது, நமக்கு உண்டான எல்லா காரியத்தின் மீதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம பூசும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அது நம்மளுக்கு எவ்வளோ காரியங்களை தரும் தெரியுமா? நம்மளை சுத்திகரிக்குங்க, நம்மளோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுங்க, நம்மளை ஆண்டவரோடு கூட நெருங்கி கொண்டு வருங்க. எவ்வளவோ ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகும், பாதுகாப்பு கிடைக்கும். சாத்தான் சத்துரு எப்படி அன்னைக்கு கடந்து போனாங்களோ, சங்கார தூதன், அழிவின் தூதன் கடந்து போனானோ, நம்மளை பார்க்கும் பொழுதே அந்த மார்க்க பார்த்த உடனேவே அவன் கடந்து போயிடுவான். ஈவில் ஸ்பிரிட்ஸ் கடந்து போயிடும். இயேசு கிறிஸ்துவினால மூடப்பட்டவர்களா இருங்க. ஒரு நாளும் காலையில எந்திரிக்கும் பொழுது சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே, எனக்காக சிலுவையில நீங்க எனக்காக ரத்தம் சிந்தினீரே, அந்த ரத்தத்தை, அந்த பரிசுத்த ரத்தத்தை என்னோட உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பூசுறேன்ப்பா. என் பிள்ளையோட உச்சல் தலையில இருந்து உள்ளங்கால் வரை பூசுறேன்ப்பா. என்னோட வீட்டு நிலக்கால தெளிக்கிறேன்ப்பா, என்னோட வாகனத்துல தெளிக்கிறேன்ப்பா, என்னோட வேலையில தெளிக்கிறேன்ப்பா. எனக்கு உண்டான எல்லா காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் என்னுடைய காரியங்களை மூடுகிறேன்
அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது சங்கார தூதன், ஈவில் ஸ்பிரிட்ஸ், சாத்தானின் கண்ணிகள் எல்லாம் உங்களை கடந்து போகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் முன்னாடி அதால நிற்க முடியாதுங்க. இன்னைக்கு இந்த வருஷம், இந்த புதிய வருஷத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்க ஒரு நாளும் டிக்ளேர் பண்ணி அதை கிளைம் பண்ணி அதை நீங்க பற்றி கொண்டே இருந்தீங்க அப்படின்னா ஜெயம் உங்களுக்கு. இந்த வருஷத்துல நீங்க ஜெயாலியா இருப்பீங்க. அதே மாதிரி faith in Jesus, இயேசுவுல விசுவாசம், இயேசுக்குள்ள விசுவாசம். இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள்ல அந்த தீர்மானம் எடுங்க. உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? விசுவாசிக்க முடியலையா? நம்ப முடியலையா? ஆண்டவரே என்ன விசுவாசிக்க கற்றுத்தாங்கப்பா அப்படின்னு நீங்க கேளுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சமான ஒரு வசனம் தான் மார்க் 5வது அதிகாரம், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பத்தி நமக்கு நல்லா தெரியுங்க. 12 வருஷம் அவளுக்கு வியாதிங்க. அந்த 12 வருஷத்துக்கு வசனம் சொல்லுது அவ போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத பிசிஷியன்ஸ் இல்லைன்னு தான் வசனம் சொல்லுது. ஆனா அவளுக்கு ஒரு நாள் அவ சொஸ்தமான, அவளுக்கு சுகம் கிடைச்சிச்சு. அவ என்ன பண்ணான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவ விசுவாசிச்சான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த வசனத்தை நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, மார்க் 5வது அதிகாரம் 31வது வசனத்தை பாருங்களேன். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அதாவது இயேசுவோட வஸ்திரத்தை அவ தொட்ட உடனேவே இயேசு என்ன கேட்கிறாரு? என்னை யார் தொட்டதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு சீஷர்கள் என்ன சொல்றாங்க? அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். அப்பனா என்ன அர்த்தம்? எல்லாருமே இயேசுவை தொட்டுட்டு தான் இருக்காங்களாம், நெருக்குறாங்களாம். இயேசுவோட ஷோல்டரை தொட்டிருக்கலாம், இயேசுவை இப்படி ஒராசிட்டு போயிருக்கலாம், முன்னாடி பின்னாடின்னு ஃபுல்லா கூட்டம். அப்ப இயேசுவை தொட்டு நிறைய பேர் தொட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் என்னை யார் தொட்டதுன்னு சொன்னப்போ சீஷர்கள் கிட்ட பதில் இல்லை, யாருன்னு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா திரள் கூட்ட ஜனம் இயேசுவை ஒராசினாலும் ஒரே ஒரு மிரக்கல் நடந்துச்சு பாத்தீங்களா? ஒரே ஒரு ஆளுக்கு தான் அந்த அதிசயம் நடந்தது பாத்தீங்களா? ஒருத்தரோட டச் தான் ஸ்பெஷலா இருந்துச்சு பாத்தீங்களா? எதனால அவளுக்குள்ள இருந்த விசுவாசம், அவளோட வாழ்க்கையில அன்னைக்கு அவளை ஜெயாலியா மாற்றிடுச்சு. அவளோட அந்த சிக்னஸ் அவளை ஓவர் கம் பண்ணல, இவன் அந்த சிக்னஸ் ஓவர் கம் பண்ணிட்டா. அவ ஜெயிச்சிட்டா, அந்த வியாதி அவ ஜெயிச்சிட்டா விசுவாசத்தினால. அப்படி சொல்றாங்க பாருங்களேன். இயேசு கேட்ட உடனே அவ என்ன பண்றா? 34வது வசனத்துல அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்றாரு. அப்போ அவளோட விசுவாசம் அவளை ரட்சித்துச்சு. எதனால? அந்த ஸ்திரீ 33வது வசனத்துல சொல்றா, நான் உங்க வஸ்திரத்தையாச்சும் தொட்டுடலாம் அப்படின்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்பனா அவ எவ்வளவு என்ன நினைச்சிருக்கா? வஸ்திரத்தை தொட்டாவாச்சு எனக்கு சுகம் கிடைச்சிடாதா? அப்ப அவளுக்குள்ள இருக்க அந்த விசுவாசம் அவளுக்கு அந்த நாள்ல சுகத்தை கொடுத்துருச்சு, ஒரு அதிசயத்தை கொடுத்துருச்சு. இந்த 2025ல நீங்க எப்படி இருக்க போறீங்க யோசிங்க. இது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். இந்த 3 காரியம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. இல்ல இருந்தும் அதோட வல்லமையை நீங்க குறைவா எடை போட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. இல்ல அது இருந்தது ஆனா ஒரு நாளும் நான் அதை யூஸ் பண்ணல அப்படின்ற ஆட்களா நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல early days of 2025ல இப்பதான் ஒரு புது வருடம் உங்க வாழ்க்கையில தொடங்கி இருக்குங்க. அப்போ நீங்க இந்த 3 காரியத்தை நீங்க காஷியஸா, டிட்டர்மைண்டா, நான் இயேசுவின் நாமம் தரித்தவன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்ட, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக பரிந்து பேசும், என்ன மூடிக்கொள்ளும், என் பாவத்தை கழுவும், என் வியாதி மறையும் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. இயேசுவின் நாமத்துல விசுவாசிங்க, இயேசுவோட ரத்தத்தை விசுவாசிங்க. அது உங்களுக்கு மட்டும் சுகம் தராது, உங்க பாவத்தை மட்டும் மன்னிக்காது. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். லூக்கா 5வது அதிகாரத்துக்கு வாங்க. என்னோட கூட சேர்ந்து லூக்கா 5வது அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அங்க ஒரு வசனம் பாருங்க. இது இந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும். அந்த கூரையை இது பண்ணி ஒருத்தனை கட்டில வச்சு அந்த கூரைக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இறக்குவாங்க, இயேசு இருக்கிற வீட்டுக்குள்ள அவனுக்கு சுகம் கிடைக்கணும்னு. அப்போ வசனம் தெளிவா சொல்லுது, அந்த பலவீனமா இருந்தவனுக்கு விசுவாசம் இருந்ததா இல்லையான்னு வசனம் சொல்லல. ஆனா 20வது வசனம், 5வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, அதாவது தூக்கிட்டு வந்தவங்களோட விசுவாசத்தை இயேசு கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்க
அப்படின்னா அது நம்மளோட பாவத்தை மாத்திரம் மன்னிக்கிற மாதிரி இல்ல, நம்மளும் மட்டும் சுகம் பெற மாட்டோம், நம்ம மட்டும் ஐஸ்வர்யத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் இருக்க மாட்டோம். நம்ம யாருக்காக இயேசுவை விசுவாசிக்கிறோமோ அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவங்களோட பாவம் மன்னிக்கப்படும், அவங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார். இந்த வேலையில இந்த வருஷத்துல இது வரைக்கும் நீங்க யாருக்காவது ஐயோ இவங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு, இவங்க இயேசுவை விசுவாசிக்கல, என் வீட்டார் ரட்சிப்புக்குள்ள வரல, எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய வியாதி இருக்குது அப்படின்னு நீங்க யாரையாச்சும் நினைச்சு இவ்வளவு நாள் நீங்க ஜெபிச்சிருக்கலாம், இவ்வளவு நாள் நீங்க பாடல வந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேங்க, இப்போ நீங்க விசுவாசிங்களேன், இயேசுவின் நாமத்திலையும் இயேசுவின் ரத்தத்திலையும் விசுவாசிங்களேன், இயேசுவின் மீது நீங்க விசுவாசிங்களேன். அப்போ அந்த விசுவாசம் நீங்க யாரை நினைச்சு கவலைப்படுறீங்களோ, யாருக்காக அழுது கொண்டிருக்கீங்களோ, யாரு சுகம் பெற்ற மாட்டாங்களான்னு யோசிக்கிறீங்களோ, யாரு ரட்சிக்கப்பட மாட்டாங்களான்னு யோசிக்கிறீங்களோ, நிச்சயமாய் இந்த ஆண்டுல இந்த 2025ல ஜெயம் உங்களோடதுன்னு, ஜெயம் உங்களோடதுன்னு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்க ஜெயிப்பீங்க. அவங்க ஆண்டவருக்குள்ள வருவாங்க, அவங்க பெலனாவாங்க, அவங்க கால் ஊன்றி நடப்பாங்க, அவங்க சுகவீனம் சுகமாய் மாறுங்க, அவங்க பலவீனம் பலனாய் மாறுங்க, அவங்களோட தரித்திரங்கள் எல்லாம் மாறுங்க, அவங்க வாழ்க்கை ஐஸ்வர்யமாவும் ஆசீர்வாதமும் மாறும். நம்ம ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, எவ்வளோ பெரிய வாக்கை இந்த ஆண்டுல நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, எங்களை நீங்க ஜெயாலியாய் அழகுபடுத்த ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்கீங்களே ராஜா, எங்களை நீங்க ஜெயாலியா வைப்பன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. நாங்க தோற்று போக மாட்டோம், நாங்க தோற்று போக மாட்டோம், நாங்க ஜெயிப்போம்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. இந்த நாள்ல கூட இயேசுவின் நாமத்தையும் இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவுக்குள்ள இருக்க எங்களோட விசுவாசத்தையும் நாங்க நம்பி ஆண்டவரே இந்த 2025 முழுவதும் நாங்க இதை யூஸ் பண்ணும் போதும், நாங்க இதை டெக்ளேர் பண்ணும் பொழுதும், நாங்க இதை அறிக்கை செய்யும் பொழுதும் ஆண்டவரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த ஆண்டை நாங்க காண கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.